இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ஸோ இன்னைக்கு ஒரு செம்ம நியூஸோட நான் வந்திருக்கேன். என்ன நியூஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 20% வரைக்கும் மேலே போயிட்டு அப்புறம் வந்து 8% க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சதால. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு ஐடியா ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம வெறும் வந்து நியூஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல, அதோட சேர்ந்து டெக்னிக்கல் அனலைஸ், ஃபண்டமெண்டல் அனலைஸ், ஸ்டாக் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட்டு நான் வீக்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதை பார்த்தா தெரியும். ஸோ இங்கே வந்து ஐ வில் ட்ரா த 2 lines. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒன் திங் இஸ் சப்போர்ட் அண்ட் ஒன் திங் ஹஸ் பீன் ரெசிஸ்ட். ஓகேங்களா? ஸோ 2 லைன் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏன் இந்த லைன் வரைஞ்சிருக்குன்றது தெரியும். ஆஸ் நீங்கள் இன்டர்மீடியட் லெவலில் இருந்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு இந்த ஸ்டாக் ஒரு பிரேக் அவுட்டை இங்கே கொடுத்துருக்கு வித் அ கிரேட் வால்யூம். இதுக்கு காரணம் ஒரு ஆர்டர் வந்துருக்கு இந்த கம்பெனிக்கு. அந்த காரணத்தால் இந்த ஸ்டாக் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் நான் என்ன டார்கெட் வைக்கிறேன் அப்படின்னா, மேபி 1, 2, 4, 5 ஆர் அதையும் பிரேக் அவுட் அடிச்சதுன்னா நெக்ஸ்ட்டு 269 மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி என்டையர் டீட்டெயிலை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த ஸ்டாக் இப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த அனலைஸ் ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, நான் இதில் என்ட்ரி பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு உள்ளே போங்க. ஏன்னா இது வந்து ஸ்மால் ஸ்கேல் ஸ்டாக்ன்றதால வால்டிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் கேப் ஸ்டாக்ன்றதால வால்டிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆட்டோமொபைல் கம்பெனி. இது என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு 118 கோடிக்கு ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்ததுன்னா கியா மோட்டர்ஸ் கிட்ட இருந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? கார் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி தான் இது. ஸோ ஆர்டர் கிடைச்சதால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 20% வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு ஷேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதால் சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதால் இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். சரிங்களா? ஸோ இந்த கம்பெனி 1995லேருந்தே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 29 இயராகவே வந்து மார்க்கெட்டில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மெயினாக வந்து 2 வீலர் அண்ட் 3 வீலருக்கு பேட்டரி பேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் பார்ட்ஸ், பேட்டரி பேக்கப், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், பிளாஸ்டிக் டூல்ஸ் அண்ட் ஸ்பார்க் பார்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ரீசனால் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டாரில் ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மாருதி சுசுகி, மகேந்திரா, ஸோ இதெல்லாம் வந்து என்டையர் இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ். ஸோ மேஜர் கிளைண்ட்ஸ் நான் வச்சுருக்கேன். மாருதி சுசுகி, ஹோண்டாய், டொயோட்டா, மகேந்திரா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க ஓஇஎம் கம்பெனி, மேக்ஸிமம் கம்பெனி உங்ககிட்ட இருந்து வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி அவங்க அசம்பிள் பண்ணி மார்க்கெட்டில் விற்றுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ். ஒரு ஸ்டாக்குக்கு ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்குள்ளே போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக்கை அப்போ தான் செலக்ட் பண்ண முடியும். ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஒரே விஷயத்தை தான் சொல்லும், கம்பெனியோட வரவு செலவு. ஸோ கம்பெனியோட ப்ராஃபிட் நல்லா இருந்தால் ஷேர் ப்ரைஸ் ஏறும். ஸோ அந்த ரீசனுக்காக ஃபண்டமெண்டல் அனலைஸை நம்ம வந்து பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. ஸோ சேல்ஸ்ன்னு பார்க்கும்போது போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் 2% கீழே இருக்காங்க. இபிஏடி பார்க்கும்போது 35% அண்ட் நெட் ப்ராஃபிட் வெரி எக்ஸலண்ட் 430%. அப்புறம் இபிஎஸ்சி 421%. ஸோ எல்லாமே ரொம்பவே யூஜாக இருக்குது சேல்ஸை தவிர. இப்போது இந்த ஆர்டர் கிடைச்சதால அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் ரொம்ப நல்லாவே வர்றதால இந்த ஸ்டாக் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியாது. கிளியர்? சரி, ஓகே. ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டிசிஷனை நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா சில பேர் ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸ்மால் கேப் கம்பெனியில். ஸோ எவ்வளோ கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 331 crores. பட் ஆர்டர் கிடச்சது 118 crores. ஸோ இவங்க கம்பெனி கேபிட்டலோட ஆர்டர் வந்து
ஓரளவுக்கு அதிகமாகவே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ 50% அண்ட் 40% கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரீசனால் சில பேர் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஸ்மால் கேப்பே ஸ்மால் கேப்பே வந்து போக மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து வால்டிலிட்டி ஏறுனா ஒரேடியாக ஏறும், இறங்குச்சுன்னா ஒரேடியாக இறங்கும். ஸோ அந்த ரிஸ்க்குக்காக ஸோ இதை வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்டையர் இந்த ஸ்டாக்கோட விஷயம். ஸோ இந்த மாதிரி என்டையர் திங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.